அதிக எண்ணிக்கையில் பங்கேற்காமல் தடுக்க அக்கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதோடு வாகனங்களில் வருவோரை திசை திருப்ப டேக் டைவர்ஷன் திட்டத்தை செயல்படுத்த கரூர் மாவட்ட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராமன், கரூரில் நாளை விஜய் எங்கு பிரச்சாரம் செய்கிறார்? குறிப்பாக விஜய் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக கரூர் மாவட்ட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதன் பின்னணி என்னவாக இருக்கு சிவராமன்? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் நாளைய தினம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த சூழலில் தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் பார்த்தோமேனால் அவருக்கு வேலுச்சாமிபுரத்தில் இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்புதான் இந்த அனுமதியானது விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. லைட் ஹவுஸ் கார்னர், அதே போன்று வேங்கடமேடு எம்ஜிஆர் சிலை, 80 அடி சாலை, வேலுச்சாமிபுரம் உள்ளிட்ட 4 இடங்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நகரின் புறநகர் பகுதியில் அவருக்கு இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். நாளை பார்த்தோமெனால் திமுகவின் முன்னாள் அமைச்சர் அவர்களை கடுமையான விமர்சனங்களுடன் தாக்குதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது திமுக எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனால் கரூர் என்பது திமுக கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் என தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் அதை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. நாளை தனி விமானத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலம் விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து கார் மூலம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு சென்று பிரச்சார வாகனத்தில் உரையாற்றக்கூடிய வகையில் இந்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளை பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தற்பொழுது பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்குவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனாலுமே கூட அந்த பரிசு பொருட்கள் தருவது என்பது திமுகவின் கிளை நிர்வாகிகள் இருந்து கடைமட்ட நிர்வாகிகள் தான் தற்பொழுது வழங்கி